SDAT ஓட பாரா எக்ஸ்பர்ட் கோச் விஜய் சாரதி சார். என்னோட விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவிலையும் ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு ஏன் ஒரு ஒரு பயிற்சியாளர் பதவி தரமாட்டாங்க, நம்ம இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு கேட்டப்போ எனக்கு அதுல ரொம்ப வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு விளையாட்டு வீரரா நான் சாதிச்சதுல இருந்து ஒரு பயிற்சியாளரா சாதிச்சது வரைக்கும் எனக்கு ஒரு ரெகக்னைஸே கிடைக்கலன்னு வருத்தத்துல இருந்தேன். அப்பதான் ஒரு 3 அத்லெட்டிக்ஸ் போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நிறைய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். நான் விளையாட்டு வீரராக இருக்கும் போது எதெல்லாம் கேட்டு எனக்கு கிடைக்கலையோ இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இனி அவங்க எந்த கோரிக்கை வைப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. அந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு ஒர்க் லோட்ல விளையாட்டு வீரர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல எனக்கு ஒரு டவுட் ஒரு கேள்வி ஒன்று இருக்குன்னா, அதாவது ரொம்ப நாளா எஸ்டிஏடில கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருந்தாங்க. நீங்க வந்தோடனே ஒரு 150 மேல கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணறாங்க. இன்னைக்கு இப்ப கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. இது எப்படி நீங்க இவ்வளவு கோச்சஸ் எப்படி தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க? தேங்க்யூண்ணா. விளையாட்டுத்துறை அமைச்சர் அரங்கம் ஏறுகிறார். அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டல் இந்த நேரத்தில். இந்த மேடை இன்னும் மேன்மை அடைகிறது. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். கோச்சஸ் எப்படி பல வருடங்களாக தான் நீங்க சொன்ன மாதிரி பல வருஷம் கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணாமே இருந்தாங்க. நம்ம அரசு அமைஞ்ச பிறகு உடனடியா அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா எதையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு டிரான்ஸ்பரன்சியா செஞ்சா அதுல நிச்சயம் கரெக்டா செய்யலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமா செலக்ட் பண்ணோம். எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், அப்ளிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல பண்ணோம். 2 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 75 கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணோம். டோட்டல் டிரான்ஸ்பரன்சியோட எந்த விதமான ஒரு சின்ன தப்பு நடக்காம அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம். சிஎம் தான் கொடுத்தாங்க. அதன் பிறகு இந்த வருடம் மீண்டும் ஒரு 38 வேகன்சி வந்தோடனே அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு 25 கோச்சஸ் அப்பாயின்ட் பண்றோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த 25 பேர்ல 3 பேர் பேரா வீரர்கள். அது எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல நேர்மையோடு அப்ரோச் பண்ணனா நிச்சயமா நம்ம என்ன நடக்கணும்னு அதை பண்றோமோ அது சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை நம்மளுடைய துறைக்கும் நம்முடைய அரசுக்கும் இருக்கு. அதுதான் மெயின் ரீசன்.